அப்படியானால் ஆதாமுக்கு எத்தனை ஞானம்! ஒருவேளை இதை பற்றி போட்டிருக்கிற காரியத்தை நான் யோசிச்சு பார்க்கிறேன். எல்லாத்துக்கும் அவர் தான் பேர் வச்சிருப்பார். பூக்களுக்கும் மரங்களுக்கும் எல்லாவற்றிற்கும், சூரிய சந்திர நட்சத்திர எல்லாவற்றிற்கும் அவர் தான் பெயர் வைத்திருப்பார். என்று சொன்னால் அவர் தான் ஆள போகிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தன்மையை, வல்லமையான காரியத்தை ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்தார். அது எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால், மண்ணினால் உண்டாக்கப்பட்ட சரீரத்துக்குள் அவருடைய சுவாசம், அவருடைய ஜீவ சுவாசம் ஊதப்பட்ட பொழுது இத்தனை ஞானம், இத்தனை அறிவு, இத்தனை புத்தியும் ஆதாமுக்குள் வந்தது. பிரியமான, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 1 + 1 = எத்தனை அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீர்கள்? 1 + 1 எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டா 1 + 1 = 2. அப்போ மண்ணினால் செய்யப்பட்ட ஆதாமின் சரீரம் தேவன் குனிந்து அவனுடைய நாசியில் ஊதின ஜீவ சுவாசம். மண்ணினால் செய்யப்பட்ட அந்த ஆதாமின் சரீரம் 1, தேவனால் ஊதப்பட்ட ஜீவ சுவாசம் 1. இந்த இரண்டும் பிளஸ் ஒன்றாக சேருகிறது. ஒன்றாக சேரும் பொழுது ஈக்குவல் டு என்ன சொல்லுங்க? ஈக்குவல் டு எத்தனை? 2. அந்த 2க்கு பேர் என்ன பேரு? ஆத்மா. ஆத்மா, ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. சரி, இருக்கட்டும். 1 + 1 = 2 சொல்றது மாதிரி மண்ணினால் உருவாக்கப்பட்ட சரீரமும் நாசியிலே ஊதப்பட்ட தெய்வத்தினுடைய ஜீவ சுவாசமும் ஒன்றாய் சேரும் பொழுது ஈக்குவல் டு 2. அந்த 2க்கு பேரு ஆத்மா, ஜீவ ஆத்மா. அப்ப பிரியமானவர்களே, கலந்த கலவை. எதெல்லாம் ஒண்ணா கலந்து சொல்லுங்க பார்க்கலாம்? மண்ணு பிளஸ் தேவனுடைய ஜீவ சுவாசம், 2 ஒன்றாக கலரும் பொழுது அந்த கலந்த அந்த கலவைக்கு பேரு 1. அது என்னது? 2 சேர்ந்த 1. அந்த 2 சேர்ந்த 1ங்கிற அந்த கலவைக்கு பேர் என்ன பேரு? ஜீவாத்மா, ஆத்மா. ஆத்மான செயல்திறன், சிந்திக்கும் திறன், பார்க்கும் திறன், கிரியை செய்த இந்த திறமை, அந்த திறனுக்கு பேர் தாங்க ஆத்மா. இதுதான் ஆத்மா. அப்ப மனிதனுக்கு ஆத்மா கொடுக்கப்பட்டாயிற்று. ஆண்டவர் உண்டாக்கின மண் சரீரமும் ஆண்டவரால் ஊதப்பட்ட ஜீவ சுவாசமும் சேர்ந்த பொழுது மனிதனுக்கு ஆத்மா கொடுக்கப்பட்டுடுச்சு. ஆத்மாங்கிறது தனிப்பட்டதா? ஆத்மாங்கிறது சரீரமா? ஆத்மாங்கிறது ஜீவ சுவாசமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்மாங்கிறது என்னது? இரண்டும் சேர்ந்த திறமை, இரண்டும் சேர்ந்த கலவை, அந்த திறமை. ஒன்றும் ஒன்றும் சேர்கிற பொழுது 2 என்று சொல்லுகிற அந்த ஆத்மா சேர்ந்த கலவை உண்டாகிறது போல, பிரியமானவர்களே, மனிதன் மரிக்கும் பொழுது என்ன நிகழ்கிறது என்று சொன்னால் 1 - 1. அப்ப 1 - 1 = என்னது? 0. அப்படியானா சரீரமும் ஆண்டவர் கொடுத்த அந்த ஜீவ, அந்த என்ன சொல்றது, சுவாசமும் பிரியமானால் மனிதனுக்கு ஆத்மா இல்லாமல் போய்விடுகிறது. மனிதனுக்கு ஆத்மா இல்லாமல் போய்விடுகிறது. ஆத்மா இல்லாமல் போனவர் பட ஆத்மா எங்க நிற்கும்? ஆத்மா எங்க நிற்கும்? அங்க நிக்குது, இங்க நிக்குதுன்னா ஆத்மாவே இல்லாம போயிட்டேன். புரியுறதுக்காக சொல்றேன். நம்முடைய மின்சார பல்ப் எடுத்துக்குவோம். ஒரு பல்பே வச்சுக்குவோம். இப்போ பல்ப் எல்லாம் அப்படியே குறைஞ்சு டியூப் லைட் எல்இடின்னு வந்துருச்சு. ஒரு பல்ப் எடுத்துக்குவோம். இந்த பல்பு எரிய வேணுமானா அந்த அதை எரிவதற்கான ஆற்றலை கொடுக்கிறது எத்தனை வயர்? சௌர சொல்லுங்க. இந்த பல்பு எரியன்னா அந்த அந்த எரியறதுக்காக எத்தனை வயர் அங்க வருது? 2 வயர் வருது. ஒரு வயர் என்னது? பிளஸ், இன்னொன்னு மைனஸ். பிளஸ்ல ஒரு சக்தியும் மைனஸ்ல ஒரு சக்தியும் அங்க வருது. வந்து எங்க வந்து சேருது? பல்புனுடைய அந்த 2 பகுதிகளில் வந்து சேருது. 2 பகுதியில் ஒன்னா சேர்ந்து அங்க உள்ள என்ன வச்சிருக்காங்கன்னா, எரிந்து சாம்பலாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மின்சார அந்த பவர் அதை தாங்க முடியாம அது எரிந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பல்பு ஒரு சிமிழி வச்சிருக்காங்க. அதை வெற்றிடமாக்கி இருக்கிறாங்க. அதனால காற்றுக்கிட்டு எதுவுமே படாது. ஆனாலும் அங்க இந்த டங்ஷனுங்கிறது எரியக்கூடிய ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சு 2 கம்பியில மாட்டி இருக்கிறாங்க. இப்ப பிளஸும் மைனஸும் ஒன்னா சேர்ந்த உடனே அங்க என்ன வந்துருச்சு? வெளிச்சம் வந்துருச்சு. வெளிச்சம் வந்துருச்சுல. அப்ப பிளஸும் மைனஸும் என்ன செய்யுது? பல்புக்குள்ள ஒன்றாக சேரும் பொழுது அங்க வெளிச்சம் வந்துருச்சு. சரிதானா? இப்போ பிளஸ்ஸையோ இல்ல மைனஸையோ நம்ம கட் பண்றோம். அப்ப சுவிட்ச்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது பிளஸ் என்ன செஞ்சிருது? பல்புக்கு போகாம கட் ஆயிருது. சரிதானா? கட் ஆயிருது. அப்ப பிளஸ் மைனஸ் 2ல ஒன்னு கட் ஆகும் போது அங்க என்ன செஞ்சிருது? பிளஸ் மைனஸ் பிரிஞ்சிருது. சரிதானா? பிரிஞ்சிருது. அந்த பிரிவினை வரும் பொழுது அங்க இருக்கிற வெளிச்சம் எங்க போகுது? வெளிச்சம் என்ன ஆகுது? இல்லாம போகுது.
வெளிச்சம் இல்லாம, வெளிச்சம் எங்கேயோ போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன செஞ்சோம்? பல்பு போடணும், சுவிட்ச் ஆன் பண்ணோம். சொன்னா என்ன செய்யுது? வெளிச்சம் வந்துருச்சு. இப்ப மின்சாரம் செலவாகிறது, கரண்ட் பில் என்ன செய்யணும்? கட்டிதான் ஆகணும். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும், வெளிச்சம் எங்க போகுது? அந்த வெளிச்சத்தை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து நம்முடைய வீட்டுக்குள்ளேயோ இல்லையா நம்முடைய பெட்ரூமுக்குள்ளேயோ நம்ம தேவையான இடத்துலயோ நம்ம வச்சுக்கலாம். அப்படி நினைச்சா என்ன செஞ்சிடலாம்? இந்த சுவிட்சை திரும்ப ஆன் பண்ணாம கரண்ட் பில் கட்ட வேண்டாம்னு சொல்லி வெளிச்சத்தை எங்கேயோ போயிருந்ததுன்னா அதை புடிச்சு இழுத்துட்டு வந்து நம்முடைய தோட்டத்துல என்ன செஞ்சலாம்? மோட்டரை ஓட வச்சிடலாம். புரியுறதுக்காக சொல்றேன் பிரியமானவர்களே. பிளஸும் மைனஸும் பிரியும் பொழுது, பிளஸும் மைனஸும் சேரும் பொழுது, பிளஸும் மைனஸும் சேரும் பொழுது மோட்டார் ஓடுது. பிளஸும் மைனஸும் ஒன்றாக சேரும் பொழுது வெளிச்சம் கிடைக்குது. பிளஸும் மைனஸும் பிரியும் போது என்ன ஆயிருது? வெளிச்சம் இல்லாமல் போயிடுகிறது. அது எங்காயிலும் முடிந்தா பிடிச்சு கொண்டு வந்துடலாம், கரண்ட் பில்லே கட்ட வேண்டாம். அப்ப வெளிச்சம் இல்லாமல் போய்விடுகிறதே. அப்படியானால் மனிதனுக்கு மரணம் சம்பவிக்கும் பொழுது அவனுடைய சரீரமும் தேவன் கொடுத்த அந்த ஜீவ சுவாசமும் பிரியும் பொழுது மனிதனுக்கு ஆத்மா என்ன பண்ணிருது? இல்லாம போயிருது. மனுஷனுக்கு ஆத்மா இல்லாம போயிருது. இல்லாம போனதுனால அவனை எங்க இருந்து என்ன செய்ய முடியாது? கொண்டு வரவே முடியாது. என்ன பிரதர், உங்க அப்பா இப்ப இருக்காங்களா? இப்படி அவங்க மரித்து போனார்கள். என்னுடைய அப்பாவும் மரித்து போனார்கள். ஆனா அவங்க ஆத்மா எங்கேயாவது நிக்குதுன்னு எவனா சொன்னான்னு வச்சுக்கோங்க, நீங்களும் ஆனா பயப்படக்கூடாது. நம்முடைய அப்பாவுடைய ஆத்மா தானே. போய் அந்த ஆத்மாவை பார்த்து அவங்க ரொம்ப அன்பா பேசி, அப்பா நீங்க வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு வந்து எங்க கொண்டு உள்ள நுழைச்சிடலாம். கல்லறையில் உள்ள அந்த சரீரத்துக்குள்ள நுழைச்சிடலாம். அப்பா வந்துருவார், அம்மா வந்துருவார் அப்படின்னு சொல்லி நம்ம மரித்து போன எல்லாரையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமே. ஆனா தேவனாய் கர்த்தர் ஒரு ஒழுங்கு வச்சிருக்கிறாரு, ஒரு அமைப்பு வச்சிருக்கிறார். அந்த அமைப்பின்படிதான் இந்த பரிசுத்தத்தை சொல்லுகிறபடிதான் எல்லாமே. அவர் என்ன செய்கிறார்? ஒரு குறிப்பிடப்பட்ட காலம் வரும் பொழுது அவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சரீரத்தையும் தான் குனிந்து ஊதின ஜீவசுவாசத்தையும் பிரித்து விடுகிறார். பிரித்து விட்ட மாத்திரத்துல வேத வாசிப்பமான தெளிவா இருக்குங்க. பிரசங்கினுடைய புஸ்தகம் படிக்க போறோம். பிரசங்கினுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. அது என்னதுங்க? அது இவ்விதமாயின்னு போட்டிருக்குதே. அது இவ்விதமாயினா என்னதுங்க? அப்ப எவ்விதமாயின்னு வாசிக்க வேண்டாமா? 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த பரிசுத்த வேதாகமத்தில் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்துல நினை. அப்ப இவ்விதமாய் இது மனிதனுடைய மரணத்தை குறித்த ஒரு வசனம். அங்கே ஆதியாகமத்து புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிச்சோம். மனிதனுடைய சரீரமும் தெய்வத்தினுடைய ஆவியும் எப்படி ஒன்றாய் சேர்கிறது என்று பார்த்தோம். அது மனிதன் உயிரோடு எழும்பக்கூடிய அந்த விசேஷித்த காரியம். ஆனா இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, மனிதன் மரிக்கிறத குறித்து பார்க்கணும். மனிதன் மரிக்கிறத குறித்து பார்க்கும் பொழுது மண்ணானது என்று சொன்னால் மனிதனுடைய சரீரமானது என்ன செய்யுது அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த ஆவியை விட்டு பிரிக்குது. ஆவி பிரிஞ்ச உடனே ஆவி எங்க போகுதான்? தன்னை தந்த தேவனிடத்திற்கு அது போகிறது இல்லையா? தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. சரீரமானது என்ன செய்யறது? மண்ணுக்கு திரும்புகிறது. ஏன் மண்ணுக்கு திரும்புது? இது மண்ணினால் செய்யப்பட்டது. ஆண்டவர் சொன்னாரு, நீ மண்ணிலிருந்து வந்தவன், நீ மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு சொன்னார். நீ மண்ணிலிருந்து வந்தவன், மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டபடினா திரும்ப மண்ணுக்கே நீ திரும்புவாய். அப்ப நம்முடைய சரீரமானது நம்ம முகத்துல பூசிக்கிறப்பே பவுடர் அதை விட ரொம்ப மெல்லிசான மண்ணு. அந்த மண்ணை வச்சுதான் நம்முடைய என்ன செய்யற சரீரத்தை அவருடைய ஒரு உருவமாக அவர் செய்திருக்கிறார். அப்ப பிரியமானவர்களே, இந்த உருவத்தை செய்யும் பொழுது இந்த சரீரத்துல மிகவும் மென்மையானது எது? மிகவும் மென்மையானது எதுங்க? நம்முடைய சரீரத்துல ஆண்டவர் செய்திருக்கிறது உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகள் இல்ல, ரொம்ப மென்மையானது என்னது? மூளை. இப்ப மனிதன் மரிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு? மண்ணினால் செய்த சரீரத்தையும் அவர் கொடுத்த ஆவியை என்ன செய்யறாரு? பிரிக்கிறார். அப்ப முதல்ல கட்டாகிறது என்னதான் கட்டாகும்? மூளை கட்டாயம். மூளை கட்டான உடனே எந்த அவயமும் என்ன செய்யாது? வேலை செய்யாது. கையோ காலோ எந்த அவயமும் வேலை செய்யாது. இப்போ மூளை வேலை செய்யாம போன உடனே இந்த மூளை வேலை செய்யாம இருக்கக்கூடிய குறைபாடு உள்ள மனிதரை நாம் பார்க்க முடியும். அவர்கள் தன்னுடைய தாயையோ தன்னுடைய தகப்பனையோ தன்னுடைய சகோதரியோ தன்னுடைய சகோதரனையோ இனங்கண்டு கொள்ள முடிகிறதா?
இனம் கண்டுகொள்ள முடியாது. இனம் கண்டுகொள்ள முடியாது. அது போல மூளை கட்டாயிட்டுனா எல்லாம் போச்சு. மூளை நரம்பு பாதிக்கப்பட்ட உடனே யாரையுமே தெரியாது. அதான் என்ன சொல்லுவாங்க, கோமா ஸ்டேஜ். சரிதானா? எதுவுமே தெரியாது. அப்போ நம்முடைய சரீரத்தில் மிகவும் மென்மையாக படைக்கப்பட்டிருக்கிற அந்த மூளை கட்டாச்சுன்னா எல்லாம் போச்சு. அதுக்கு அடுத்த விசேஷமான காரியம், ஹார்ட் கட்டாச்சுன்னா எல்லாமே போச்சு. ஹார்ட் வேலை செய்ய மறுத்துருச்சுன்னா எல்லாம் போச்சு. பிரியமானவர்களே, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்புகிறது. ஆவி தன்னை தந்த தேவனத்திற்கு போகிறது. அப்ப ஆவி தன்னை தந்த தேவனத்துக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு மனிதனுடைய நிலையை போட்டிருக்கு. ஒரு மனிதன் துன்மார்க்கனாய் வாழ்ந்தான், கொலை செய்தான், களவு செய்தான், உபச்சாரம் செய்தான், சொத்துக்களை சேர்த்தான், எப்படி இல்லாம வாழ்ந்தான். அவன் மரித்து விடுகிறான். மரிக்கும் பொழுது என்ன நடக்குது? நீங்க தான் சொல்லணும். மரிக்கும் நடக்குது, கர்த்தரால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சரீரமும் கர்த்தரால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியும் என்ன செஞ்சிருது? பிரியுது. அப்படி பிரியும் பொழுது அப்படியே சரீரம் என்ன செய்யுது? மண்ணால படைக்கப்பட்டதுனால அது எங்க போகுது? மண்ணுக்கு போயிருது. ஆவி எங்க போகிறது? தன்னை தந்த தேவனிடத்தில் போகிறது. சரிதானயா? இப்ப தன்னை தந்த இடத்துல எங்க போகுது? தேவனுடைய இடம் எது? அப்ப தேவனுடைய இடம் பரலோகம். இங்க வராதீங்க. தேவனுடைய இடம் பரலோகம். அப்போ இந்த துன்மார்க்கன் கொலை செஞ்சான், களவு செஞ்சான், விபச்சாரம் பண்ணுனா, அடுத்தவன் சொத்தெல்லாம் ஆட்ட போட்டான், பெரிய சொத்துக்களை வாங்கினா, கார் வாங்கினா, பங்களா வாங்கினா, சொகுசா வாழ்ந்தான். அவன் செத்து பண்ண பிற்பாடு அவனுடைய ஆவி எங்க போகுது? ஐயா சொன்னீங்களே, அது தேவனிடத்திற்கு போகுது. அப்படின்னா எங்க போயிட்டு? பரலோகத்துக்கு போயிட்டு. சரீரம் எங்க போயிட்டு? மண்ணுக்கு போயிட்டு. ஒருவன் பரிசுத்தமாய் வாழ்கிறான், ஆண்டவருக்கு பிரியமானவனாய் ஊழியம் செய்கிறான், ஆண்டவருக்கு பிரியமான விசுவாசியா இருக்கிறான், ஆண்டவருக்கு பிரியமானவைகள் எல்லாம் செய்து பக்தியா இருந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து மரிக்கிறான். அவன் மரிக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த சரீரம் என்ன செஞ்சிருது? மண்ணுக்கு போயிருது. இல்லையா? மண்ணுக்கு போயிருது. ஆவி எங்க போகுது? தனித்த இடத்துக்கு போகுது. அப்ப எங்க போகுது? தேவனிடத்துக்கு போகுது. இப்படித்தாங்க அவங்க தப்பா போதிக்கிறாங்க. நான் ஒரு காலம் தப்பா போதிச்சவன் தானே. என்னையே நான் வேதனையோடு நான் நினைக்கிறேன், நானும் தப்பா போதிச்சிருக்கேங்க. தப்பான ஊழியக்காரனா இருந்து சரியான ஊழியக்காரனா மாறின பிற்பாடு சொல்றாங்க அவன் கள்ள ஊழியக்காரன், அவன் பொல்லாத ஊழியக்காரன், அவன் பரிசுத்தாவி இல்லைன்னு சொல்ல எனக்கு வேதனையா இருக்கு. பிரியமலை என்னை போன்ற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அப்படி சொல்லுகிறார்கள், அவர்களாம் கள்ள ஊழியக்காரங்க, கள்ள உபதேசங்க. எதுக்கு கள்ள உபதேசம்? எது நல்ல உபதேசம்? அவன்கிட்ட இருக்கிறது கல்லாவியா, இவட்ட இருக்கிற பரிசுத்தாவியா? எங்க தன்னை தந்த தேவனத்துக்கு போகிறதுனா அது என்னங்க அர்த்தம்? பரிசுத்த வேதாந்தத்துல வாசித்து அதை புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்த வேதாந்தத்துல இருக்கு சான்றுகள் எல்லாம் இருக்கிறது. பரிசுத்த வேதாந்தத்தில் ஒன்று குறையாமல் இருக்கிறது. ஆவி தன்னை தந்த இடத்துல எங்க போகும்? சகோதரனே, இந்த தோட்டம் யாருடையது? உங்க அப்பா போயிட்டாளா இருக்காங்களா? அப்படி சொல்லுங்களேன். உங்களுடையது. சரிதானா? நீங்க நேற்று சொன்னீங்க என் பையனுக்காக ஒன்றும் சேர்த்து வைக்கிறேன். நான் தான் ஒன்றும் சேர்த்து வைக்கல, நல்லா சேர்த்து வச்சிருக்கீங்க சும்மா. அப்ப பாருங்க, இந்த தோட்டம் உங்களுடையது. சரிதானா? இந்த ஆலயம் யாருடையது? அப்போ பிரியமான சகோதரரே, இந்த ஆலயம் உங்க அக்காவுடைய ஆலயம். இது தேவனுடைய ஆலயம் அல்ல. இது யாருடைய ஆலயம்? அக்காவுடைய ஆலயம். அதனால அக்கா பெர்மிஷன் இல்லாம என்ன செய்ய முடியாது, யாரும் எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஆயிட்டுன்னு சொல்லுங்க. உங்க அக்கா என்ன சொல்லுவாங்க? இனிமே ஏன் சர்ச்சுக்கு நீ வராது. அப்ப நான் வருவேன், ஒவ்வொரு வாரம் வருவேன். நான் வந்து அந்த புல்பிட்ல எடுப்பேன். உங்க அக்காவுடைய ஆலயம் அது? ஆளை பாருங்க, உங்க அக்காவுடைய ஆலயம் கிடையாது. அப்படியே நீங்க ரெக்கார்ட் பண்ணி போடுங்க. நீங்க உங்க அக்காவுடைய ஆலயம் கிடையாது, தேவனுடைய ஆலயம்னு அதுல வந்து நிப்பேன். உங்க அக்கா அதுக்கு அனுமதிப்பாங்களா? என்னங்க நீங்க புரியாம பேசுறீங்க? எனக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டினாங்க, அவங்க கண்டவங்களை எல்லாம் நான் என்னோட இடத்துல விட மாட்டேன். நான் அனுமதிச்சா தான் அந்த நபர் என்ன செய்ய முடியும்? நான் பிரசங்கிக்கிற அந்த இடத்துல வந்து நிக்க முடியும். நான் அனுமதிக்கலாட்டா அந்த ஆளுக்கு என்ன கிடையாது, அந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன் தெரியுமா? அது நான் கட்டின ஆலயம். என்ன நீங்க புரியாம பேசுறீங்க? நான் ஒவ்வொரு வாரமும் வருவேன். கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் வருவேன். வந்து நானே எல்லாம் மைக்கெல்லாம் செட் பண்ணி நானே ஆரம்பிச்சுவேன். நீங்கெல்லாம் வந்து உட்காரணும். இது ஆண்டவருடைய ஆலயம். இது எனக்கும் சொந்தம், உங்களுக்கும் சொந்தம். உட்காருங்க. நானும் பிரசங்கம் பண்ணி நானும் வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சு உங்களை வழிபாட்டில் ஈடுபடுத்திட்டு உங்களை வழிபாட செஞ்சுட்டு நான் என்ன பண்ணிடுவேன்? பைபிள் எடுத்துட்டு நான் போயிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிங்க. அப்ப இது புரிவதற்காக சொல்கிறேன் சகோதரனே, இது என்ன கிடையாது. அந்த தோட்டமும் இந்த ஆலயமும் யாரு பேர்ல பட்டா இருக்குதோ, யாரு பேர்ல பத்திரம் இருக்குதோ, சொல்லுங்க, இந்த ஆலயத்தினுடைய பட்டா யாரு பேர்ல இருக்கு? பத்திரம் யாரு பேர்ல இருக்கு?
இதை நான் தேவனுடைய ஆலயம் என்று உரிமை கொண்டாடவே முடியாது. அப்ப பிரியமானவர்களே, நாம அத்தனை ஏக்கர் இத்தனை ஏக்கர், அன்னைக்கு நான் சொன்னேன்ல, நேற்றுக்கு ஒரு ஐயா என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அவங்க போகும்போது, அவங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவங்களுக்கு 20 ஏக்கர் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. 20 ஏக்கர். நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேர், ஆளுக்கு 5 ஏக்கர் என்ன பண்ணிட்டோம், பிரிச்சு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் கடவுளுக்குன்னு சில காரியங்களை செய்ததுனால் இன்னும் பல ஏக்கர்களை நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதை போய் நான் உரிமை கொண்டாட முடியாது. நானும் ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்களும் ஒரு தேவனுடைய பிள்ளை தானே. அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளைகளானால் அது அந்த சொத்து நம்முடைய தானே அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாட முடியாது. என்ன பட்டா பத்திரம்லாம் அவங்க விரல் இருக்கு. ஆனா ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, தேவனாய கர்த்தர் எத்தனை ஏக்கரோ எத்தனை சென்டோ எந்த பொருளோ அவர் நம்ம கையில என்ன செஞ்சிருக்கிறாரு, அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்து நமக்கு பட்டா போட்டு பத்திரம் போட்டு எல்லாம் கொடுத்துட்டார். சரிதானா? ஆனா இது யாருடையது? தேவனுடையது. தேவனுடையது அவர் நமக்கு பங்கு போட்டு கொடுத்துட்டு நம்ம அதை வச்சு என்ன பண்றோம்னு பார்த்துட்டே இருக்கிறார். சிலர் தேவனுக்குன்னு என்ன சொல்றாங்க, ஆலயத்தை கட்டி தேவனுக்குன்னே கொடுத்துருவாங்க, அவங்க பேர்ல இருக்காது. அதான் ட்ரஸ்ட்னு சொல்றாங்கல்ல. தேவனுடைய பிள்ளைகள் யார் வந்தாலும் சரி, தேவனுடைய ஊழியக்காரர்கள் யார் வந்தாலும் சரி, அதை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம் என்று சொல்லி அப்படியெல்லாம் செய்கிறார்கள். இருக்கட்டும் பிரியமானவர்களே. அப்படியானால் பிரியமானவர்களே, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, பூமியும் அதன் குடிகளும் கர்த்தருடையவர்கள் அப்படின்னு வேதம் சொல்லு இல்லையா? பூமி அதன் நிறைவும் கர்த்தருடையது. வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோள்களும் நட்சத்திரங்களும் ஆண்டவருடையது. ஜீவராசிகள் அனைத்தும் ஆண்டவருடையது. சமுத்திரம் ஆண்டவருடையது, மலைகள் ஆண்டவருடையது, எல்லாமே ஆண்டவருடையது. அப்போ மனிதனுடைய சரீரமும் அவனுடைய ஆவியும் புரியும் போது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போகிறதுனா எங்க போகுது? தன்னை தந்த இடத்துல எங்க போகுது? எங்க? இங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் போகுது இல்லையா? இது தேவனுடைய இடம். நம்ம பட்டா போட்டுட்டு ஏன் இடம் என்னது? ஏன் இடம்? ஒரு சின்ன நரம்பை கொஞ்சம் ஆர்டர் அசைச்சு வச்சுட்டாருன்னா அவ்வளவு ஹாஸ்பிட்டல் போயிடும். வித்து என்ன செஞ்சிருவோம், ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு காப்பாற்ற முடியாம கடைசியில் செத்து போயிட்டான்னு எல்லாம் போயிடும். கடைசியா ஆண்டி அனுப்பி யாருடையது? யார் சொன்னா யாருடையது? எல்லாம் தேவனுடையது. பிரியமானே, தேவனிடத்திற்கு போகிறதுன்னு சொன்னால் இந்த பூமியில் தான். எப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், அவருடைய சரீரம் எங்க எடுக்கப்பட்டது? இந்த பூமியின் மண்ணில். அது மண்ணில் என்ன செய்து போயிருது. அப்ப ஆவி எங்கிருந்து எடுக்கப்பட்டது? தேவனுடைய ஜீவ சுவாசம் இல்லையா? நாம சுவாசிக்கிறது நம்ம யோசிக்குவோம், கர்த்தர் அப்படி சுவாசிக்கிறத எடுத்துக்குவோம். அவர் என்ன பண்றாரு? என்ன விடுறாரு? அப்படித்தானே விடுறாரு, வேற மாதிரி விடுறாரா? ஆதாமை தன்னுடைய சாயலின் ரூபத்தின் மனிதனை சிருஷ்டித்தார். அப்படித்தானே போட்டுருக்குது. தேவன் ஆதாமை தன்னை போலவே சிருஷ்டித்தார்ல, அவர் எப்படி சுவாசிக்கிறாரு இல்லையா? இந்த ஆற்றலை ஆண்டவர் என்ன செய்தாரு? ஆதாமுக்கு புரிஞ்சுட்டா? ஆற்றல்ங்கிறது என்னது? உள்ள இழுக்கிற காற்றும் இல்ல, வெளியே விடுற காற்றும் இல்ல. என்னது? தேவன் கொடுத்த ஆற்றல். அது என்னது? புரியுதா புரியலையா? இப்படி உள்ள இழுக்கக்கூடிய சக்தியும் வெளியே விடக்கூடிய சக்தியும் இந்த நாசியில வச்சார். பெரியமலை ஒருத்தன் மூச்சு பேச்சு இல்லாம என்ன செஞ்சுட்டா, அப்படியே அசை விட்டு ஒரு சூழ்நிலைக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டான். உடனே அவங்க என்ன செய்யறாங்க, கொண்டு போய் ஐசியூல கொண்டு வைக்கிறாங்க இல்லையா? டீப்பு போடுறாங்களா? டீப் எல்லாம் போட்டு என்னெல்லாம மாட்டிக்கிறாங்க, கப்பெல்லாம் மட்டும் மாட்டிக்கிறாங்க இல்லையா? இந்த சரீரம் வயிறு என்ன செய்யுது, மேல போய் கீழே இறங்குது, மேல போய் கீழே இறங்குது. அப்ப அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல அவன் இருந்தாலும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? உயிரோடு இருக்கிறான். அதனால அவனுடைய வயிறு மேல போகுது, கீழே வருது, அவன் சுவாசிக்கிறான். சரிதானா? இந்த தன்மை தான் ஆண்டவர் கொடுத்த ஜீவ சுவாசமா அப்படின்னு யோசிக்கணும். இந்த தன்மை தான் ஆண்டவர் கொடுத்த ஜீவ சுவாசம். அவன் செத்து போனான்னு வச்சுக்கோங்க, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஐசி வழியா அந்த ஐசி ரூம்ல கண்ணாடி வழியா பார்க்கிறவங்களுக்கு அவன் உயிரோடு இருக்கிற மாதிரி காண்பிக்கணும்னு சொன்னா என்ன செய்யலாம்? ஆக்சிஜன் சிலிண்டர்ல இருந்து காற்றை என்ன செய்யணும்? மூக்குள்ள வழியா வயிற்றுக்குள்ள அனுப்பணும். உடனே என்ன செய்யும்? அந்த நுரையீரல் உசுறு விரியும். உசுறு விரிஞ்சா வயிறு என்ன செய்யும்? மேல வரும். அந்த காற்று திரும்ப வெளியில இழுக்கணும். அப்படி இழுத்தா என்ன செய்யும்? இல்லாட்டா கட் பண்ணி விடணும். என்ன செய்யும்? வயிறு கீழே போயிடும். இப்படி எல்லாம் என்ன செய்யலாம்? ஆக்ஷன் காமிச்சு பணத்தை ஏமாத்தலாம். ஆனா உயிர் கொடுக்க முடியுமா? புரியுதா புரியலையா? டீப்பெல்லாம் உருவிட்டு உயிராக்க முடியுமா? அப்ப அது சுவாசம் அல்ல. சுவாசமானால் டாக்டர் என்ன பண்ணிடலாம்? சுவாசத்தை உள்ள அனுப்பி வெளியே அனுப்பி உள்ள அனுப்பி வெளியே அனுப்பி டிராமா காமிச்சிடலாம். அந்த சுவாசம் அல்ல, ஜீவ சக்தி. எனக்கு பாட்டு ஞாபகம் வருது, முழுசா தெரியாது. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் ஆதி அந்தமாய்
அருள் நீதி உண்மையா என்றும் வாழும் தேவா, என்றும் வாழும் தேவா. அப்ப எனக்கு அப்படின்னு ஊதுற அந்த ஆவிதான் எனக்கு உயிர்னு சொன்னா நான் சாகவே மாட்டேனே. டாக்டர் தான் எனக்கு ஆக்சிஜன் உள்ள ஏற்றி ஒரு சிலிண்டரை பின்னால கட்டிட்டு, இந்த சிலிண்டரை பின்னால கட்டின உடனே அந்த என்ன செய்யும், காற்று உள்ள போகும் இல்லையா, காற்று வெளியே போகும், காற்று உள்ள போகும், காற்று வெளியே போகும், நுரையீரல் விளசி, ஹார்ட் விளசி, எல்லாம் விளசி, ஒரு திரும்பி சாக மாட்டான். சக்தி சக்தி எங்க இருக்குது? இந்த இடத்துல இருக்கு. இது இங்க இல்ல, இது இங்கேயும் இல்ல, இங்க இருக்குன்னு பரிசுத்த வேதாகமம் நாசியில இருக்குது. இந்த சக்தியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது போல இந்த சக்தி ஆட்டுக்கும் மாட்டுக்கும் சிங்கத்துக்கும் புலிக்கும் கரடிக்கும் நாய்க்கும் பூனைக்கும் என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்தே இருக்கிறார். ஆனதுனாலதான் ஜீவராசிகள் எல்லாவற்றையும் வேதம் சொல்லுது ஆத்மான்னு சொல்லுது. ஆத்மானா என்னது? செயல்திறன், சிந்திக்கும் திறன், பார்க்கும் திறன், பேசும் திறன், நடக்கும் திறன், கிரியை செய்யும் திறன். பூனைக்கு இருக்கா இல்லையா? பூனைக்கு இருக்குது, யானைக்கு இருக்குது. வேதம் என்ன செய்யுது? ஆத்துமாக்கள் அப்படின்னு சொல்லு. யானையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? செயல்திறன் உள்ள ஆத்மா. புரிஞ்சுக்கிட்டா ஆத்மானா என்ன? அப்ப யானைக்கு ஆத்மா இருக்குதா? மனுஷனுக்கு ஆத்மா இருக்கா? இருக்கு. யானைக்கு ஆத்மா இருக்குதா? யானைக்கு ஆத்மா இருக்குது, சிங்கத்துக்கும் ஆத்மா இருக்குது, நம்ம வீட்டுல வாழ்ற பூனைக்கும் ஆத்மா இருக்கு, நாய்க்கும் ஆத்மா இருக்குது, நெளிந்து போற இந்த புழுவுக்கு என்ன செய்யுது? ஆத்மா இருக்குங்க. இவளெல்லாண்டுக்கு ஏகமாய் தவிக்கிறது. யாரை தேடி? தன்னை உண்டாக்கினதை தேடி ஏகமாய் தவிக்கிறது. மனிதன் செய்கிற தவறுகளினாலும் தொடர்ந்து செய்கிற தப்பிதங்களினாலும் பூமியே உருக்குலைந்து போகும் பொழுது, இயற்கையின் மாற்றங்கள் எல்லாம் உண்டாகும் பொழுது, அந்த பாருங்க அந்த மர செடிகள் எல்லாம் அதுக்கு என்ன இருக்குது? ஆத்மா. ஆத்மா இல்லாம காய்க்குமா? ஆத்மா இல்லாம பூக்குமா? செயல்திறன் இருக்கா இல்லையா? இருக்குது. அவைகளும் ஆத்மா. அப்ப பிரியமானவர்களே, அது காற்று மண்டலத்தில் நாம் மரிக்கும் பொழுது நம்முடைய சரீரமானது மண்ணுக்கு திரும்புகிறது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த சக்தி இருக்குது, அது என்ன பண்ணிருது? தேவனிடத்திற்கு. அப்ப சக்தி எதால எப்படி போகுது? அப்படி நம்ம சுவாசிச்சு விடுறோம்ல, அப்ப அது எதோட சேர்ந்து இருக்குது? அந்த சக்தி அந்த காற்றோடு சேர்ந்து இருக்கிறது, அப்படிதானே? அது காற்று மண்டலத்துக்கு போய். அப்ப காற்று மண்டலம் எங்க இருக்குது? இந்த பூமியில இருக்குது. இந்த சரீரம் எங்க இருந்து எடுக்கப்பட்டது? இந்த பூமியின் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த காற்று எங்க இருந்து எடுக்கப்பட்டது? அந்த சக்தியை உள்ள ஊதுறதுக்கு இந்த காற்று எங்க இருந்து எடுத்தார் ஆண்டவர்? இந்த பூமியிலிருந்து எடுத்தார். அப்ப நம்முடைய சக்தி என்ன பண்ணிருது? அந்த காற்றோடு கலந்து வெளியில போய். ஆனா இது என்னது இல்ல, இது ஆத்மா இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா புரியலையா? இந்த ஆத்மான்னு சொல்றது இந்த சக்தி நம்மோடு சேரும் பொழுது மூளை வேலை செஞ்சது பாத்தீங்களா? இந்த ஹார்ட் வேலை செஞ்சது பாத்தீங்களா? இந்த நுரையீரல் வேலை செஞ்சது. அது தன்மை அது இழந்துருச்சு. அது தன்மை இழந்ததுனால சிந்திக்கும் திறன் கிடையாது. சிந்திக்கும் திறன் கிடையாது. எங்க வாசிப்போம் பிரசங்கினுடைய புத்தகம் 9வது அதிகாரமா அவன் மரித்த பிற்பாடுடைய நிலவரம் என்ன என்று பரிசுத்த வேதாகமம் சாட்சியிடுகிறது. 9வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்கள், தாங்கள் மரிப்பதை அறிவார்களே. மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். ஏங்க அதை நம்பணுங்க. உயிரோடு இருப்பவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. புரியணுங்க. என்ன போட்டிருக்கு பாருங்க. உயிரோடு இருக்கிறவர்கள் அறிவார்கள், உயிரோடு இராமல் மரித்து போறவர்கள் ஒன்றையுமே அறியார். சரியா? அடுத்தபடியா போட்டிருக்கு அவருடைய சிநேகம், அவருடைய பகை, அவருடைய பொறாமை எல்லாம் என்ன பண்ணிட்டு செத்த பிற்பாடு ஒளிஞ்சு போயிடுச்சு. இன்னும் வசனங்கள் நிறைய இருக்குது. நம்ம அப்பா செத்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கோமே, நம்ம அம்மா செத்து போயிருக்காங்கன்னு வச்சுக்கோமே, நம்ம ஒரு காலம் கஷ்டப்பட்டோம். அப்போ அப்பா அம்மா நம்மளை பார்த்து என்ன செஞ்சாங்க? ஐயோ கஷ்டப்படுறாளே அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க? ரொம்ப சங்கடப்படுகிற ஒரு காலம். இப்போ அப்பா அம்மா மரித்து போனாங்க. நம்முடைய காலத்தில் என்ன பண்ணிட்டோம்? நிலத்தை வாங்கணும், கார்களை வாங்கணும், பைக்கெல்லாம் வாங்கணும், வீடுகளை கட்டணும், நல்ல திருமணம் ஆயிட்டோம்,
பேரன் பேத்தியோட சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்முடைய அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்களா? இங்க வேதம் என்ன சொல்லுது? ஸ்நேகம் இல்லை. செத்து பண்ணவனுக்கு என்ன கிடையாது? ஸ்நேகம் இல்லை. அடுத்தால என்னது? நாம என்ன செய்யறோம்? அம்மா அப்பா வந்து நல்லா சம்பாதிச்சாங்க, நமக்கு சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அவங்க செத்து போயிட்டாங்க வச்சுக்கோமே, புரியுறதுக்காக நான் சொத்தை என்ன செய்யறேன்? கண்டமானிக்கு செலவு பண்றேன், சீரழிக்கிறேன். அருமையான திருமணம் செய்து வச்சுட்டு பிள்ளை குட்டியெல்லாம் பெற்ற பிற்பாடு எங்க அம்மா அப்பா போயிருக்காங்க, கொண்டாட்டியை பிடிச்சி அடிக்க, பிள்ளைகளை காலுக்குள்ள போட்டு மிதிக்க, நல்லா தண்ணி அடிக்க, கெட்ட வார்த்தை பேசுறேன். எங்க அம்மா அப்பா இருக்கும்போது நல்லவனா இருந்தேன், எங்க அம்மா அப்பா போன ஒரு நான் துஷ்டனா மாறிட்டேன். இப்போ எங்க அம்மா அப்பா பார்த்து வேதனைப்படுவாங்களா? மரித்து போன பிற்பாடு என்ன சொல்லிருக்கு வேதம்? ஸ்நேகம் இல்ல, பகையும் இல்ல, பொறாமையும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. மனிதன் மரித்து போன பிற்பாடு சூரியனுக்கு கீழே செய்யப்படுறது ஒன்றிலும் அவனுக்கு என்ன கிடையாது? இனி என்றைக்கும் பங்கில். வேற செத்து போனவன் எங்க இருந்து வந்தான்? செத்து போனவன் எங்க இருந்து வர முடியாது. மரித்த பிற்பாடு அப்பா அம்மா ஐயா அம்மா ஐயா என்ன கொஞ்சம் பாருங்கப்பா, என்ன கொஞ்சம் பாருங்க அப்படின்னு பாப்பாங்களா? ஐயோ நான் கட்டின பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணத்தின் மேல விழுந்து அவங்க கதறி அழுதாலும் கணவன் கண் திறந்து பார்ப்பாரோ? பார்க்க மாட்டார். ஏன்? நம்முடைய மனைவி அழுகிறாளே கதறாலே அவருக்கு என்ன கிடையாது? உணர்வு கிடையாது. மைண்ட் வேலை செய்யல, கண்ணு போச்சு, எல்லாம் போனதுனால அவருக்கு என்ன கிடையாது? உணர்வு கிடையாது. முடிந்தது. சூரியனுக்கு கீழே இனி அவருக்கு என்ன கிடையாது? இதை தெரியாம தான் என்ன செய்யறாங்க? அந்த ஆத்மாவுக்கு என்ன செய்யறாங்க? ஸ்திதியா பூச வைக்கிறாங்க, ஆர்சிக்காரங்க பூச வைக்கிறாங்க இல்லையா? அந்த ஆத்மா சந்தோஷப்படும் சொல்லிட்டு மாலை போடுறாங்க, ஒரு கல்லறை வச்சு சிலுவை வச்சு என்னெல்லாம பண்றாங்கல்ல, அவர் சந்தோஷப்படுவாரு. செத்து போனவர் படம் அவருக்கு என்ன கிடையாது? சூரியனுக்கு கீழே செய்யப்படுறது ஒன்றிலும் அவருக்கு எந்த வகையான பங்கும் அவருக்கு கிடையாது. இவங்க போய் சத்தியத்தை அறியாததுனால புத்தியினமாய் செய்கிறார்கள். எங்க ஸ்நேகம் கிடையாது. ஸ்நேகம் கிடையாது சொன்னா செத்து போனோம் நமக்காக என்ன செய்ய மாட்டான்? கடவுள்கிட்ட ஜெபம் பண்ண மாட்டான். செத்து போனவங்க என்ன செய்ய மாட்டாங்க? நமக்காக கடவுள் மூலமா எந்த காரியம் நன்மைகளையும் அவங்க செய்ய மாட்டாங்க. அப்படியானா அங்க அற்புதம் நடக்குது, இங்க அப்படி புதுமை செய்யறாங்க, இப்படி புதுமை செய்யறாங்கன்னு சொன்னா அப்ப என்ன காரியம் நடக்குது? வேதத்துக்கு எதிரான காரியம் நடக்கும். யாரால நடக்கும்? எங்க எல்லாரும் சொல்றாங்க பிசாசு பைபிளை பற்றி சொல்லாதுன்னு. பிசாசு பைபிளை பற்றி தெளிவா சொல்லுவோம். பிசாசு உண்மை சொல்லுமா? பிசாசு உண்மை சொல்லும். பிசாசு சத்தியம் சொல்லுமா? பிசாசு சத்தியம் சொல்லும். யார் சொன்னது இல்லைன்னு சொல்லி நான் சொல்லுகிறேன், பிசாசு சொல்லும். நானே தப்பா பேசுறேன். கள்ளம் பரலோகத்துக்கு போயிட்டான், அவன் தான் முதல்ல போனான். நரகம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், எல்லாரும் எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்லலையா? ஆனா என்னிடத்துல இருந்து போதித்தது யார்? அடுத்தவங்களை ஏங்க நான் சொல்லணும், என்னைய நான் சொல்றேன். தப்பா போதிச்சேனே. எத்தனை சர்ச்சுகள்ல நான் ஏறி பேசியிருக்கேன். இந்த லெந்து டேஸ் வந்துட்டுனா சிசி காரங்க சர்ச்சுகள்ல வந்து 7 வார்த்தைகளை பேசுறதுக்காக ஆட்களை தேடுவாங்க. கிடைக்கலன்னா யாரையாவது வச்சு என்ன செய்யணும்? பேசணும்னு சொல்லி கூடுவாங்க. அது எப்படியோ நான் எத்தனையோ சர்ச்சுகள்ல நான் பேசியிருக்கிறேன். அது எனக்கு பாருங்களேன் வசமான வார்த்தை வரும். இன்றைக்கு என்னோடு கூட பரதேசம் பாயின்னு ஆர்டர் சொன்னார். உடனே நான் சொல்லிடுவேன், இன்றைக்கு என்னோட பரதேசம் பாய் சொன்னேன், அன்றைக்கு கல்யாணம் செஞ்சுட்டான், பரலோகத்துக்கு போயிட்டான். ஏசுநாதர் இங்க இருக்கிற கல்யாணம் பண்ணிட்டான், பரதேசத்துக்கு போயிட்டான். அட முட்டா பையில சொல்லி இப்ப என்ன செய்யறேன்? என் மண்டையில நான் கொட்டிக்கிறேன். முட்டாத்திரமா தானே பிரசவம் பண்ணியிருப்பேன். அடுத்தவங்களை ஏன் நான் சொல்லணும்? நான் என்னையே நான் சொல்றேனே. அறியாமையின் காலங்களில் கர்த்தர் கண்டும் காணாதவரை போல அவர் இருந்தார் என் வாழ்க்கையில. அப்ப என்னை நேசிதான் இருக்கிறார், என்னை அன்பு செஞ்சுதான் இருக்கிறார், ரெண்டாத்தி தான் இருக்கிறார். மகனே, ஒவ்வொரு சர்ச்சை நீ ஏறி இறங்கு, ஒவ்வொரு போதவர்கிட்ட நீ அசிஸ்டண்டா இரு, அவளோட சாப்பிடு, அவளோட சுத்திட்டு வா, அவ என்ன செய்யறான்னு பாரு, அவ எப்படி போதிக்கிறான்னு பாரு. நடத்தி இருக்கலாம், நடத்தினார். அப்படி எத்தனையோ பேர் அவர் நடத்தலாம். மெய்யான இந்த வசனத்தினுடைய காரியம் தான் என்ன? மெய்யான இந்த போதகத்தினுடைய தெளிவான அர்த்தம் தான் என்ன? அப்படின்னா இந்த சாப்டருக்கு நம்ம வருவோம். மரித்து போனவர்கள் ஒன்றும் அறியார்கள். அவருடைய சிநேகமும் அவருடைய பொறாமையும் ஒளிந்து போயிற்று. இனி சூரியனுக்கு கீழே செய்யப்படுவது ஒன்றிலும் அவர்களுக்கு என்ன கிடையாது? பங்கே கிடையாது. பரிசுத்த வேதாகமம் சொல்றது அப்படியே மாற்றக்கூடாது. இல்ல சூரியனுக்கு கீழே நல்லவனுக்கு கெட்டவனுக்கு பங்கு உண்டு, நீ சொல்லிட்டு போ. பிரியமானவர்களே, புனிதர்கள் அற்புதங்களை செய்கிறார்கள், புனிதர்கள் வேண்டுதல்களை எல்லாம் கேட்கிறார்கள். புனிதர்கள் நான் வேண்டும் பொழுது கடவுளத்தில் எனக்காக மன்றாடுகிறார் என்று சொல்லிதான் அவங்க எங்களுக்காக வேண்டிக்கணும் சொல்லிட்டே இருக்கிறாங்க.
அது எந்த மனிதனானாலும் சரி, அவனுடைய சரீரமும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த சக்தியும் அவனை விட்டு பிரியும் பொழுது அவனுக்கு என்ன கிடையாது? ஆத்மா கிடையாதுன்னா பொறாமையும் கிடையாது, சிநேகமும் கிடையாது. சிநேகம் இருந்தா தான் எனக்காக வேண்டுதல் பண்ணுவாங்க. பகைமை இருந்தா என்ன பண்ணும்? ஒரு நபர் மரித்து போன ஒரு பாடு என்னை கழுத்த நெரிச்சு என்ன பண்ணிடுவான்? என்ன கொண்டு போவான். ஏன்னா ஏற்கனவே அவனுக்கு எனக்கு பகை இருந்தது. அவன் செத்து போன கூட என்ன செய்யறான்? ஆத்மாவா வந்தா ஆவியா வந்தா வந்து என் கழுத்தை நெரிச்சு என்ன செஞ்சிடறான்? என்னை கொண்டு விடுகிறான். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை அறிந்த பொழுதுதான் எனக்கு ஒரு நிச்சயமான நம்பிக்கை வரும் பொழுது இந்த பொல்லாத சொப்பனங்கள், அந்த ஆவி வருது, இந்த ஆவி வருது. எங்க அப்பா வந்து சொப்பனத்துல உண்மைதான் சொல்றேன், எங்க அப்பா வந்து சொப்பனத்துல பேசுவாங்க. எங்க அம்மா அடிக்கடி வந்து என்ன சொப்பனத்துல வந்து என்ன தேற்றுவாங்க. பிரியமானவர்களே, இந்த சொப்பனங்களை நான் எடுத்துக்கொள்கிறது இல்லை. ஏன்? சொப்பனத்தை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுது. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனங்கள் உண்டாகும், ஆகார திரட்சியினால் சொப்பனங்கள் உண்டாகும், சாத்தானால சொப்பனங்கள் உண்டாகும், தேவ ஆவினாலையும் சொப்பனங்கள் உண்டாகும். தொல்லையின் திரட்சியினால் என்னது? கடனை வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி ஒரே பிரச்சனை. அப்ப கனவு என்னன்னு வரும்? கடன் கொடுத்தவன் வீட்டில் வந்து நிக்கிற மாதிரி, கடன் கேட்கிற மாதிரி சொப்பனங்கள் வரும். தொல்லையின் திரட்சியினால் வரும். அடுத்தால என்ன போட்டிருக்குது? ஆகார திரட்சி. சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு உடனே படுக்க கூடாது. கொஞ்ச நேரம் என்ன செய்யணும்? இந்த சாப்பாடு கொஞ்சம் ஜீரணமாகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் இருக்கணும். அப்படி இல்லாம படுத்தா என்ன செய்யும்? ஆகார திரட்சினால என்ன செய்யும்? அருமையான சகோதரி இங்க இருக்கிறாங்க, சரிங்களா? சாப்பிட்டுட்டு உடனே படுத்துருவோமா, நல்லா எனக்கு தூக்கம் போயிடும் அப்படிம்பாங்க. சில சரி, இப்படி ஒரு சத்தம் வருது, அப்புறம் சத்தம் போயிடும், சில நேரம் சத்தம் போயிடும், நிம்மதியா தூங்கிடும். மணி கொண்டு நினைச்சு அப்படின்னு சொல்லுவோம். இது என்னடா இது? ஓவா, விட்டலாச்சாரியார் படத்துல வந்த மாதிரி வருது. முன்னாடி ரொம்ப பயப்படுவேன், விட்டலாச்சாரி படத்துல ஒரு மாதிரி வருது, அப்படி வரும். அப்படி என்னது இருக்கட்டும் அப்படின்னு காத்து சமாரம் முழிச்சிருவேன். ஊருகட்ட பொம்பளை, ஊருகட்ட போட ஜவம் பண்ணிட்டு படு, ஜவம் பண்ணிட்டு படுஞ்சா நீ ஜவம் பண்ணிட்டு படுக்கிறியா? எதுக்கு இந்த மாதிரி எனக்கு சத்தம் போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி குழப்பற? என்னது? நான் கனவு கண்டேன். என்ன கனவு கண்டேன்? ஒருத்தன் பச்சை கலர்ல வந்து என்னை கழுத்தை பிடிச்சு விட்டு எரிச்சு அப்படி இழுத்துட்டு போனான். அப்ப என்ன செய்ய? ஆகார திரட்சி பண்ண வருதுன்னா இது வந்து எதுல வரல? சாத்தானால வரல. எதனால வருது? சரீர பலகீனத்துல, ஆகாரம் ஜீரணமாகாம, இல்லையா? அந்த பைபிள் நமக்கு சொல்லி தருது ஆகார திரட்சினாலே என்ன செய்யும்? சொப்பனங்கள் வரும். எனக்கு முன்னால நிறைய வரும். அதுல தெய்வம் தந்த சொப்பனம் எனக்கு உண்டு. தொல்லையின் திரட்சினால, ஆகார திரட்சினால, சாத்தானால என்ன செய்யும்? சொப்பனங்கள். ஆனா ஒரு மனிதன் மரித்து போன பிற்பாடு அவனுக்கு என்ன செய்யாது? எதுவுமே வராது, முடிந்தது. ஆனா பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறதைத்தான் நான் பார்க்கணும். மரித்தவர்களுக்கு சூரியன் இருக்கும் வரையிலும், சூரியனுக்கு கீழே செய்யப்படுவது ஒன்றிலும் அவங்களுக்கு என்ன கிடையாது? பங்கே இல்லை என்று வேதம் சாட்சியிடுகிறது. இந்த பிரசங்கின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை 12வது அதிகாரத்தை திரும்பவும் எடுத்து 7வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்புகிறது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது என்று சொன்னா அது எங்கேயும் போகல. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு மண்ணு போறது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றுக்கு இந்த ஆவி போகிறது என்று வேதத்தில் சான்று இருக்கிறது. அதை நான் தொடர்ந்து வாசிக்க போகிறோம். ஆனா இதுல ஒன்றை நாம் வாசித்து தியானித்து முடிக்க போகிறோம். இந்த பிரசங்கினுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் என்று சொல்லுகிறதே, அப்படின்னு எவ்விதமாய் என்ற ஒரு கேள்வியோடு 1வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கலாம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. வாலிப பிராயம்னா நல்ல ஒரு ஹெல்த்தான, திடனான மைண்டெல்லாம் நல்ல வேலை செய்யும். இப்ப என்னன்னா, வாலிபனே உன் வாலிப பிராயத்துல உன்னை படைத்தவரை நினை என்று சொல்லி ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். வாலிபனே உன் வாலிப பிராயத்தில் உன்னை படைத்தவரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், உன் வாலிபம் கடந்து போகும் பொழுது, நீ வாலிபத்தை கடந்து போகும் பொழுது தீங்கு நாட்கள் உனக்கு வரும். தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லி சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும், சொல்லும் வருஷம்லாம் வரும், சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். என்னங்க, வாலிப வயசு தாண்டின உடனே சூரியனும் சந்திரன் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படுமா? சொல்லுங்க. வாலிப வயசு தாண்டியாச்சு, நம்ம பார்க்கிற சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் நமக்கு என்ன செய்யுது? கண்ணுக்கு மறைவா தெரியுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படுது.
அந்த சொல்லிட்டீங்க. கண் பார்வை குறையுது. எனக்கு இந்த பைக் வரும்போது எல்லாம் என்ன ஒரு கேள்விக்குறி மாதிரி தெரியும். கேள்விக்குறி மாதிரி அப்படியே லைட்டா இருக்கும். அதுவும் பைக் வரும்போது எனக்கு கார் வர்ற மாதிரி தெரியும். 2 லைட் இருக்கும். பக்கத்தில் வரும்போது 2 லைட்டும் ஒன்னா சேர்ந்த உடனே ஒரு பைக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். அப்ப கண் பார்வை என்ன செய்யுது? பாதிக்கப்படுகிறது. ஆமா, உயிரை கையில பிடிச்சிட்டு தான் இருக்கும். என்றைக்கு போறோமோ இல்ல ஃபர்ஸ்ட் நான் தான் இந்த சைட்ல இருக்கா, அவ அந்த சைட்ல இருக்கா, அப்படித்தாலும் ஐயோ அம்மா அப்படின்பா. சில சமயங்கள பாருங்க, ஐயோ ஒரு ஆள் போகுது அப்படின்பா, நான் சடன் பிரேக் போடுவேன். ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. திடீர்னு சொல்லுவா, எங்க நாய் எங்க ஆடும்பா. நான் டக்குன்னு நிற்பேன், அங்க ஆட்டையும் காணாத. இப்ப எனக்கு கண் பார்வை பிரச்சனை, அவளுக்கு கண் பார்வை பிரச்சனை தெரியல. சரி, சூரியன் எனக்கு பார்ப்பதற்கு பார்க்க முடியல. ஆனா சந்திரனை பார்க்கும்போது ஒரு கூடையில ஒரு 15 அப்பங்களை அடுக்கி வச்சிருக்க மாதிரி எனக்கு தெரியும். ஒரு சந்திரன் எனக்கு தெரியாது. எனக்கு 9 சந்திரன் 10 சந்திரன் தெரியும் நைட்டு பார்த்தா. அப்ப நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டா, அவர் ஏற்கனவே அந்த படங்கள்லாம் வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி குறையுள்ளவர்களுக்கு 9 சந்திரன் அங்க தெரியும், அங்க படமே போட்டு வச்சிருக்காங்க. அப்ப எனக்கு கண்ணு என்ன செய்யுது? 9 சந்திரன் தெரியும். உங்களுக்கு எல்லாம் பாருங்க, கொடுத்து வைக்கப்படாத ஒரு நிலவரம். ஒரே ஒரு சந்திரன் கொடுத்து வைக்கப்பட்ட எனக்கு 9 சந்திரன் ஒவ்வொரு நாளும் வருது பாருங்க. அப்படின்னா பிரியமானவர்களே, கண் பார்வை குறையாததற்கு முன்னும் உன் வாலிப பிராயத்தில் உன்னை படைத்தவரை நினை. உனக்கு விருப்பமில்லாத வருஷங்கள் வந்து சேராததற்கு முன்னும் உன் வாலிப பிராயத்தில் உன்னை படைத்தவரை நினை. அடுத்த வசனம் வாசிக்கலாம். மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு தெளிவாப்பட்டிருக்குது. பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் யாரு? பலகனி வழியாய் பார்க்கிறவர் நம்முடைய சரீரத்தை தான் குறிச்சிங்க சொல்லியிருக்கு. நம்முடைய சரீரத்தை பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் யாரு? இந்த 2 கண்கள் இல்லையா? ஆண்டவர் பலகனி ஒண்ணு வச்சு இந்த பலகனி வழியாய் பார்க்கிறவர்களை நமக்கு தந்திருக்கிறார். பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகாதற்கு முன்னும். அதுக்கு மேல என்ன போட்டிருக்குது? மழை வீட்டு காவலாளிகள் மேகங்கள் திரும்ப திரும்ப வராது. என்னதா இது? குளிர்காலமும் மழை காலமும் காலையில வெயிலும் சாயங்காலம் என்னது நைட்டு அப்படின்னு சொல்லி ஒரு திரும்ப திரும்ப வர்றது நமக்கு சங்கடமா போகாதற்கு முன்னும் காவலாளிகள் யாரு? ஒருத்தர் அடிக்க வராங்க, நமக்கு வீட்டுக்கு காவலாளிகள் யாரு? 2 கையும் டக்குனு மட்டும் செலுத்துறோம், ஏட்டி பிடிச்சிடும். போலீஸ்காரர் ஒருத்தர் என்ன அடிச்சாரு சொல்லியிருக்கான், காரன்னு சொல்லாதீங்க. போலீஸ்காரர் அடிச்சா டக்குன்னு லத்தி ஏட்டி பிடிச்சாரு, உருவ விடல. அப்படின்னா வாலிப பையன் ஒன்னு அவரு அப்படி இப்படி, எதுக்கு அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? எதுக்கு அடிக்கிறீங்க? காரணம் சொல்லுங்க, எதுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு அரட்டல. அவர் பெரிய ஆபீசரை பார்த்து சொல்றாரு, இந்த ஆளு லத்தியை முடிச்சுட்டு இப்படி பேசுறாரு. அதை எடுத்து அடுத்தால 4 சாத்திருக்கணும். தேவன் எனக்கு அந்த அனுமதி கொடுக்காதனால என்ன அவர் திரும்ப அடிக்கல. அப்ப என்ன அப்படின்னா, இந்த காவலாளிகள் இந்த 2 கைகள் தான் இல்லையா? கீழே விழுந்து மூக்குல முகத்துல மேல அடி வாங்குது அப்படின்னு சொன்னா எதை வச்சுதான் நம்ம தாங்குறோம்? இந்த 2 கைகளை வச்சுதான் தாங்குறோம். அப்ப வீட்டு காவலாளிகள் சொல்லி 2 பேர் இருக்காங்க. இந்த வீட்டு காவலாளிகள் தள்ளாடி அடுத்து என்ன பண்றது? பலசாலிகள் கூடி போய். பலன் எங்க இருக்குது? இந்த முதுகு தண்டுவோட இல்லையா, அது அப்படியே கூடி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சம் அவங்க கண்டுபிடிச்சாங்க. இயந்திரம் அரைக்கிறவங்க யாருங்க? இயந்திரம் அரைக்கிறவர்கள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இயந்திரம் அரைக்கிறவர்கள் யார்? எந்திரத்துல வீட்டுல வச்சு வச்சுக்கலாம் தெரியலையாமா? பல்லு முறுக்க கொடுத்தா கர்றாம் புறான்னு கரைச்ச கொடுத்தா கரு புரு நம்ம கடிச்சு சாப்பிடுறோம்ல. இயந்திரம் அரைக்கிறவர்கள் வயசாகும் பொழுது என்ன ஆகுறாங்க? கொஞ்சமாக என்ன செய்யற? 4 பல்லு விழுந்துட்டு 7 பல்லு என்ன செய்யுது? ஆடுது. 2 பல்லு என்ன செய்யுது? வலிக்குது. உங்ககிட்ட முறுக்க கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? கரைச்சி கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? என்னால சவைக்க முடியாது. பிஸ்கெட் இருந்தா கூடுங்க, அதை காஃபில முக்கி சொல்லி என்ன செஞ்சுக்கிறேன்? அப்ப வீட்டு காவலாளிகள் கைகள், அப்புறம் பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் கண்கள், அப்புறம் என்ன சொல்லு? பலசாலி முதுகு. அடுத்தால என்ன சொல்லி இருக்குது? ஏந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால். அடுத்தால போட்டிருக்குது ஏந்திர சத்தம் தாழ்ந்தது. ஏந்திர சத்தம் தாழ்ந்தது கரபுரான்னு அந்த சத்தம் கேட்கறதெல்லாம் தாழ்ந்து பல்லு போனதுனால தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு. தெருவாசலின் கதவு என்னது? ஏ மாரியம்மா இந்துக்கள் கூப்பிடுறாங்க இல்லையா? கிறிஸ்தவங்க கூப்பிடுறாங்க, ஏ லூக்காசு, ஏ தோமா அப்படின்னு கூப்பிடுறாங்கல்ல. நல்லா தானே கூப்பிடுறேன். இப்போ இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமான பல்லு எல்லாம் ரொம்ப விழுந்து, தெருவாசலின் கதவு என்னது? பொக்குவாய் விழுந்து உதடன் ஆயிட்டு. இப்ப என்ன கூப்பிடுறாங்க?
பே லூப்பர்சு பே லூப்பர்சு லூக்காஸ்னு கூப்பிட்டேன் நானு. இப்ப என்னன்னு கூப்பிடுறேன்? இந்து சௌரியர் என்ன சொல்லுவாங்க? ஏன் மாரியம்மா, ஏன் மாமியம்மா. மாரியம்மா சொல்றதுக்குள்ள மாமியம்மான்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன இல்ல, பல்லு போச்சுன்னா வாலிபனே இந்த நிலைக்கு வர்றதுக்கு முன்னால உன்னை படைத்தவரை நினைப்பாயாக. வாசிக்கலாம். குருவியின் சத்தத்திற்கும் எழுந்திருக்க தூக்கமே வேண்டியதாகி. தூக்கமே இந்த பிள்ளைகள் போடுற சத்தத்தை தூக்கமே வரல. அப்படி போட சொல்லலாமே. குருவி, இந்த அடைக்கலான் குருவிகள் போடுற சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி. கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி ஓஹோன்னு பாடின குரல் எல்லாம் வயசானவன் என்ன ஆயிட்டு போயிடுச்சு. குரல் எல்லாம் போய் போகாததற்கு அடங்கி போவதற்கு முன்னும் மேட்டுக்காக அச்சம் உண்டாகி, ஒரு சின்ன ஒரு உயரமான இடத்தையும் பார்த்தாலும் பயம் உண்டாகி, வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து. வாதுமை மரம் பூ பூத்துனா என்னதுங்க? ஒரு அருமையான ஒரு பாஸ்டரையா வந்தாரு, வீட்டம்மா வந்தாங்க, பிரசங்கம்லாம் பண்ணி முடிச்சு எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. அப்போ இவ சொன்னா, பாஸ்டரை எப்ப பார்த்தாலும் வாலிப பையன் மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா. இப்போ வாலிப பையனை மாதிரி இருக்காங்கன்னு சொன்ன உடனே அந்த பாஸ்டரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல அந்த பாஸ்டருக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 65 வயசு இருக்கும். அவங்க சொன்னாங்க, எங்க வீட்டுக்காரர் வாலிபரம் போல இருக்கிறாரு, ஆனா முடி 1-2 முடி நரைச்சிருக்குது, அது ஒண்ணும் இல்லை, அது இளநரை அப்படின்னு சொன்னாங்க. இளநரை. அப்போ மனிதனுக்கு வாதுமை மரம் பூ பூக்கிறது என்று சொன்னால் தலையில் இருக்கிற முடியெல்லாம் என்ன செஞ்சிருது? வெண்மையாகி விடுகிறது, வெள்ளையாகி விடுகிறது. வாதுமை மரம் பூ பூத்து வெள்ளி கயிறு வெட்டுக்கிளியும் பாரமாகி. ஆமா, ஒரு சின்ன ஒரு பொருளை கூட கையால தூக்க முடியல. வெட்டுக்கிளி என்று சொல்றது எவ்வளவு சிறுசு. அந்த வெட்டுக்கிளியும் பாரமாகி. பசி தீபனமும் அற்று போகாததற்கு, சரியான வேலைக்கு சாப்பிடுறதுக்கு இஷ்டம் இல்லைங்க. பசி தீபனமும் அற்று போகாதற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே. மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு, நித்திய வீடு எது? அவன் எங்க இருந்து வந்தாலும் அங்க போகணும். நித்திய வீடுனா என்னது? ஏதேன் தோட்டம். நித்திய வீட்டுக்கு போகாதற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள். நித்திய வீட்டுக்கு போகிறதுனால துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும். வீதியிலே தெரியாததற்கு முன்னும் வெள்ளி கயிறு கட்டுவிட்டு. வெள்ளி கயிறுனா என்னதுங்க? நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் அது லூஸ் ஆயிடுச்சுன்னா கண்ணை என்ன செஞ்சிருது? சுருக்கமாகி தொங்கி விடுகிறது. மசில்ஸ் எல்லாம் சுருக்கமாகி தொங்கி விடுகிறது. செஸ்ட் எல்லாம் சுருக்கமாகி தொங்கி விடுகிறது. அப்ப வெள்ளி கயிறு கட்டுவிட்டு நசுங்கி, அந்த என்ன சொல்றாங்க, கிட்னி ப்ராப்ளம் சொல்றாங்களே, பொற்கிண்ணி பலனிழந்து ஊற்றி நிறைய சால் உடைந்து. அந்த சரியான ஒரு என்ன சொல்றது, யூரின் எல்லாம் போகாததற்கு முன்னால அந்த ஊற்றினுள்ள சால் உடைந்து. அடுத்தல போட்டிருக்கு, இவ்விதமாய்த்தான் மண்ணானதுன்னா சரீரமானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, தான் எடுக்கப்பட்ட இடத்துக்கு, அந்த மண்ணுக்கு திரும்பி. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு. ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவசக்தி. அந்த ஜீவசக்தியை அந்த சுவாசத்துல அது பிரியுது பாருங்க. நாசியிலே ஊதப்பட்டது என்ன போட்டிருக்கு? இவ்விதமாய் மண்ணானது பூமிக்கு திரும்பி ஆவி தனது தேவனிடத்திற்கு போகாதற்கு முன்னும், மறுபடியும் போகாததற்கு முன்னும், மறுபடியும் போகாதற்கு, எடுக்கப்பட்ட இடத்திற்கு மறுபடியும் போகாதற்கு முன்னும், அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. மாயை மாயை. அப்போ வாலிப பிராயத்துல நினைக்கிறத விட்டுட்டு வயதான நேரத்துல கடவுளை நினைக்கிறத குறிச்சு ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்குது. வயதான பிற்பாடு நீ கடவுளை நினைக்க கூடாது. நல்ல திறமையும் ஞானமும் அறிவும் புத்தியமும் உன்னுடைய எல்லா செயல்பாடும் உன்னுடைய சரீரத்துல, ஆத்மா என்று சொல்லக்கூடிய சரியான செயல்பாடு உன்னுடைய சரீரத்துல இருக்கும் பொழுது நீ என்ன செய்யணும்? உன்னை படைத்தவரை நீ நினைக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகம் மிக தெளிவாக சொல்கிறது. தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஆத்மாவை குறித்து நாம் தியானம் செய்யிருக்கிறோம். ஆத்மா குறித்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் புரிஞ்சு அந்த ஆவி தேவனிடத்துக்கு போகிறது என்று சொல்றது எங்கே போறது என்றோ, இந்த சரீரம் மண்ணுக்கு போறது குறித்தான காரியங்களை தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.